முட்டை இருந்தால் போதும் 5 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ துருவின முட்டையெல்லாம் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவு வந்து நல்லா பைண்டிங்காக சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுருங்க. இப்போ ஒரு கப்பில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே பெப்பர் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பால்ஸை துவச்சிட்டு ரஸ்க் பவுடரில் கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே இப்போ இதை ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் நமக்கு சுட சுட எக் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.